ஓகே லாஸ்ட் வீக் நம்ம சம் இஃப் பண்ணோம். ஓகே சம் இஃப் அந்த கண்டிஷனை வச்சு பண்ணோம். ஸோ அந்த சம் இஃப் கண்டிஷன்ல வந்துட்டு நான் ஒர்க் ஷீட்டையும் காமிக்கிறேன். ஓகே 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 இதுல வந்துட்டு சம் இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம பண்ணோம். அப்புறம் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணோம். பாதியா இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஓகே டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் பார்த்தோம். ஓகே அப்புறம் சம் இஃப்ல பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த சம் இஃப் கண்டிஷனையும் பார்த்தோம். அப்புறம் எப்படி ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகே அது வந்துட்டு அந்த பவர் பாயிண்ட். ஓகே பவர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சேம் ஐட்டம் காஸ்ட் ஆட் பண்ணிட்டு சம் இஃப் கண்டிஷன் வந்துட்டு ரேஞ்சை போட்டுட்டு C19 ஓகே C19 அதுக்கப்புறம் அதோடைய ரேஞ்ச் C19 தான் நமக்கு வந்துட்டு இண்டிகேட். ஓகே அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி சம் இஃப் ஐட்டம் ரேஞ்ச் போட்டது கண்டிஷன் கிரைட்டீரியா கண்டிஷன் போட்டு காஸ்ட் ரேஞ்ச் என்ன காஸ்ட். ஓகே அடுத்து வந்து கால்குலேட் த சர்டன் கண்டிஷன் டிஸ்கவுண்ட் எக்ஸாம்பிள் 10%. இப்போ 500 மேல இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் ஹவு டு கால்குலேட். ஓகே அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் D5. ஓகேவா இது பார்த்தோம். அது நீங்க ஒர்க்கும் பண்ணீங்க நினைக்கிறேன், அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. அதே மாதிரி வாட்டர் டேங்க் அது வந்துட்டு வால்யூம் ஆஃப் த பீஸா நீ போகாத சாரி. Okay. So volume of water tank, okay, length, width and breadth. Volume of water, adu length, width and breadth, okay. Sorry, length, width and height, length, width and height. அதாவது tank உடையதும் அப்புறம் water உடையதும். அப்போ effective ratio வந்துட்டு volume of water divided by volume of tank. ஓகேவா இது பார்த்தோம். ஓகே ஓகே இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு salary. ஓகே இப்போ புது ஷீட் போயிடலாம். உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒர்க் புக் அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எல்லாமே சேர்த்து ஒர்க் புக். சாம் ரெக்கார்டிங் போயிட்டு இல்லையா? ஓகே ஓகே இதெல்லாம் சேர்த்து ஒர்க் புக். இது ஒவ்வொன்றும் ஒர்க் ஷீட். ஓகே ஒவ்வொரு ஒர்க் ஷீட் நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணோம், க்ரோசரிஸ் பண்ணோம், ஏஜ் டியூ டேட்ஸ் பண்ணோம், சம்மிட் பண்ணோம். இப்போ வந்துட்டு புதுசா இன்னைக்கு பண்ண போறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேலரி கால்குலேஷன். அது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு யூஸ்வலா எப்படி கால்குலேஷன் நடக்குமோ அந்த மாதிரி ஜெனரல் கால்குலேஷன் மாதிரி போடுவோம். ஃபார்முலா அதே தான் இருக்கும். மேபி அமௌண்ட் மாத்திரம் இங்க சில இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே சோ இப்போ சேலரி இப்போ என்ன பண்றேன்னா நான் இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு டேப்லெட் காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈஸியா வேணும்னா நம்ம வந்துட்டு எல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகே சோ ஓரளவுக்கு ஃபியூ காலம்ஸ். ஓகே ஃபியூ காலம்ஸ் வித் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்டே மாத்திக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ பிளாக் பண்ணிக்கோங்க. பிளாக் பண்ணிட்டு சைட் பை சைட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்டிங் ஓகே 10 column width. ஓகே இதுல வந்துட்டு 12 போட்டுக்கிறேன். 12 சைஸ். ஓகே அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே இப்ப இதுல வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனில வந்துட்டு சேலரி இப்ப வந்துட்டு எப்படி இருக்கும்னா டெசிக்னேஷன் பிரகாரம் இருக்கும். அதான் அவங்கவுங்க பொசிஷன். ஓகே ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு இல்லையா? மேனேஜர், இன்ஜினியர், டெக்னீஷியன், ஆபீஸ், அது ஆபீஸ் கிளரிக்கல், ஆபீஸ் ஸ்டாஃப், கிளீனர்ஸ். சோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிலும் வித்தியாசமா இருக்கும். பட் ஜென்ரலி இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே சோ அந்த மாதிரி ஜென்ரல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டிங் போட்டுக்கலாம். சோ ஹெட்டிங் வந்துட்டு ஓகே நான் டேப்ல காலம் ஃபர்ஸ்ட் போட்டுறேன், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ டெசிக்னேஷன். ஓகே டெசிக்னேஷன் ஃபர்ஸ்ட். ஓகே டெசிக்னேஷன். ஓகே டெசிக்னேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை வந்துட்டு என்ன பொசிஷனோ. அடுத்து வந்துட்டு பேசிக் சேலரி. ஓகே எல்லாருக்கும் அந்த பேசிக் சேலரின்னு ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா? பேசிக் சேலரி. ஓகே
அடுத்து வந்துட்டு மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கும் இல்லையா, மெடிக்கல் அலவன்ஸ். ஓகே, யூஸ்வலா இதுதான் இருக்கும். அப்புறம் ஹவுசிங் ரெண்ட். ஓகே, ஹவுசிங் ரெண்ட். அப்புறம் கன்வீனியன்ஸ். ஓகே, நம்ம டிராவல் பண்றதுக்கு கன்வீனியன்ஸ். அப்புறம் சேலரி டோட்டல். ஓகே, சேலரி அது இதெல்லாம் சேர்த்து டோட்டல். ஓகே, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அது தெரியும் இல்லையா உங்களுக்கு, ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, எடிட் பண்ணணும்னா எப்பவுமே இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் மாத்திக்கலாம். அதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, பிஎஃப் வாங்க, சிலர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஃபுல்லா சொல்லுவாங்க. ஓகே, பி ஃபண்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் நெட் பே. நெட் பே தான் நமக்கு கைக்கு வர காசு, எவ்ரி மந்த் கைக்கு வர காசு. ஓகே, சோ இது வந்துட்டு நம்ம அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதா இருக்கு. சோ ஷார்ட்டா மெத்தட் இப்படி பண்ணலாம், இல்லைன்னா லாங் இப்படியும் பண்ணலாம். ஓகே, நான் ஷார்ட்டா மெத்தட் பண்றேன். ஓகே, அடுத்து வந்துட்டு சென்டர். சிலது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு, சோ அந்த சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, 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 டெசிக்னேஷன் அது என்னென்ன பொசிஷனோ, பேசிக் சேலரி, அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ், ஹவுசிங் ரெண்ட், கன்வேயன்ஸ், டிராவல், அது கன்வேயன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது யூஸ்வலா இந்த மாதிரி தான் வரும். அப்புறம் வந்துட்டு சேலரி டோட்டல். ஓகே, சப் டோட்டல், இது ப்ராவிடென்ட் ஃபண்ட், நெட் பே, இப்ப கைக்கு வருது. ஓகே, இது வந்துட்டு இது ஆக்சுவல் சேலரி, ஆனா இது கொஞ்சம் வந்துட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போயிருக்கு. ஓகே, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டெசிக்னேஷன், பேசிக் சேலரி, மெடிக்கல், ஹவுசிங் ரெண்ட், கன்வேயன்ஸ், அப்புறம் சேலரி சப் டோட்டல், எல்லா சேலரி எல்லாத்தையும் சேர்த்தது, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நெட் பே, அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் மைனஸ் ஆன பிறகு கைக்கு என்ன வருது, அதுதான் இது. ஓகே, சரி, நம்ம இங்க வந்துட்டு டெசிஷன் சும்மா நம்ம ஒரு பொசிஷன் போட்டுக்கலாம், ஜிஎம், ஜெனரல் மேனேஜர். அடுத்து வந்துட்டு ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். அடுத்து வந்துட்டு மேனேஜர், ஓகே, ஏதாவது உங்களுக்கு ஒர்க்கால சரியா வரலன்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. மேனேஜர், அப்புறம் என்ஜினியர், டெக்னீஷியன், ஓகே, ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஓகே, அடுத்து வந்து கிளீனர். ஓகே, சோ இது வந்துட்டு சும்மா ஜெனரலா வேற என்னென்னலாம் இருக்கலாம், பட் ஜெனரலா ஒரு டெசிக்னேஷன் போட்டது. ஓகே, சோ ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், மேனேஜர், என்ஜினியர், டெக்னீஷியன், ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஓகே, ஆஃபீஸ் ஸ்டாஃப், கிளீனர். ஓகே, ஓகே, இது கொஞ்சம் ஓகே. ஓகே, பேசிக் சேலரி நம்மளா போடுறதுதான். சோ நேச்சுரலி பேசிக் சேலரி ஜெனரல் மேனேஜர் ஹையஸ்டா இருக்கும், கிளீனருக்கு லோவஸ்டா இருக்கும். சோ ஜெனரல் ஒன். சோ சும்மா ஒரு பேசிக் சேலரி, சும்மா ஒரு அசம்ஷனோட, இது வந்துட்டு கால்குலேஷன் கிடையாது, நம்மள இது இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனோட போடுவோம். Okay. 4,500 general manager, 8,000 assistant general manager, 4,500 manager, engineer 3,500, technician 2,000, அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஓகே, ஆஃபீஸ்ல சின்ன ஒர்க் பண்றவங்க 1,000, கிளீனர் 500. ஓகே,
இப்ப மெடிக்கல் இங்கதான் கால்குலேஷன் வரும். ஓகே, மெடிக்கல் அப்போ சர்டன் பெர்சன்டேஜ் வந்துட்டு மெடிக்கல் வேல்யூவா போட்டிருப்பாங்க. ஓகே, மெடிக்கலுக்கு வந்துட்டு சர்டன் பெர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்துட்டு அதாவது பேசிக் சேலரியில இருந்து 15% மெடிக்கல் யூஸ்வலா 15. சோ மெடிக்கல் எப்படி வருது? மெடிக்கல் வந்துட்டு பேசிக் சேலரி basic salary times 15%. Okay, இதுதான் வந்துட்டு medical benefit. Okay, medical allowance rather medical allowance. So basic salary ல 15% வந்துட்டு medical allowance. So இது சில கம்பெனி 10% இருக்கலாம், சில கம்பெனில வந்துட்டு 20%, சில கம்பெனி 5%. Okay, 15%. Okay, 15%. Okay, so equal to basic salary times 15%. Okay, equal to basic salary times 15%. இது வந்துட்டு நமக்கு medical calculation. Okay, so immediate பண்ணி சொல்லிரும். Okay, so 17,500ல வந்துட்டு 15% எவ்வளவுன்னு போட்டு. So as usual நம்ம drag and pull இதே ஃபார்முலா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். Okay, so drag and pull பண்ணனா அதே ஃபார்முலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிடும். ஹவுசிங் ரெண்ட் இப்ப மெடிக்கல் பாத்துட்டீங்க. மெடிக்கல் வந்துட்டு ரொம்ப சிம்பிள், பேசிக்ல இருந்து 15%. அதனால ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு போட்டுட்டு அந்த பேசிக் ஓகே இந்த பேசிக் அந்த செல்ல வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா B5 போட்டுக்கலாம் டைம்ஸ் 15%. ஓகே 15 அந்த 5க்கு மேலதான் பெர்சன்டேஜ் சைன் அதை போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். சோ போட்டு என்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 15% ஆஃப் த பேசிக் சேலரி வந்துடும். அப்புறம் டிராக் அண்ட் புல் தென் மெடிக்கல் உங்களுக்கு ஃபுல்லா கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ வந்துட்டு ஹவுசிங் ரெண்ட், இப்ப ஹவுசிங் ரெண்ட் மாத்திரம் கொஞ்சம் வந்துட்டு இஃப் கண்டிஷன் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு வந்துட்டு கம்பெனிலுமே ஹவுசிங் ரெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சேலரி ஸ்கேல் வச்சுதான் கொடுப்பாங்க. ஓகே, இப்ப நிறைய சேலரி இருக்கவங்களுக்கு ஹவுசிங் ரெண்ட் கொஞ்சம் அதிகமா, ஓகே பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா, கொஞ்சம் சேலரி ஆறவங்களுக்கு ஹவுசிங் ரெண்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும், பெர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் மெடிக்கல் பாத்தீங்கன்னா இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும், ஏன்னா மெடிக்கல் பெனிஃபிட் ஒரே மாதிரி வரும். ஆனா வந்துட்டு இந்த டெசிக்னேஷன் பிரகாரம் ஹவுசிங் ரெண்ட் மாத்திரம் கொஞ்சம் மாறி வரும். சோ அதனால இதுக்கு ஃபார்முலா கொஞ்சம் லாங்கா இருக்கும். இது வந்துட்டு இஃப் ஃபங்க்ஷன் தான். ஆனா வந்துட்டு நம்ம புரிஞ்சுட்டு பண்ணோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ரொம்ப அழகா இந்த சின்டாக்ஸ கத்துக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ the formula வந்துட்டு as usual equal to if. ஓகே, if condition போட்டுக்கணும். ஓகே, எப்பவுமே அது வந்துட்டு ifக்கு அப்புறம் ஓபன் பிராக்கெட். இப்போ நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பொறுத்தது வந்துட்டு பேசிக் சேலரியை பொறுத்திருக்கு. ஓகேவா? சோ இந்த பேசிக் சேலரியை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக் சேலரி இப்பதான் கண்டிஷன். இப்ப கண்டிஷன் என்ன? இஸ் கிரேட்டர் than equal to. ஓகே, கிரேட்டர் than or equal to. Okay, 8,500. Okay, 8,500. அப்ப என்ன பண்றோம் நம்ம, இதுதான் வந்துட்டு கண்டிஷன், கிரைட்டீரியான்னு சொல்லுவோம், கண்டிஷன் சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ வந்துட்டு இந்த பேசிக் சேலரி 8,500க்கு மேலேயோ இல்ல 8,500 இருந்தா என்ன பண்ணணும்? உடனே காமா. இப்ப என்ன கண்டிஷன் என்ன பண்றோம்? பேசிக் சேலரி, திருப்பியும் பேசிக் சேலரி. ஓகே, B5 ஓகே டைம்ஸ் 60%. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? இஃப் கண்டிஷன் பேசிக் சேலரி greater than or equal to 8,500. அப்ப என்ன பண்றோம்? பேசிக் சேலரியுடைய 60% வந்துட்டு அவங்களுக்கு ஹவுசிங் ரெண்டா போகுது. ஓகே, 60%. ஓகே, இப்ப பாப்போம் அடுத்து எப்படி. ஏன்னா இதுலயே நம்ம ஃபுல் ஃபார்முலா போட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அடுத்து காமா. இப்ப இது ஒரு கண்டிஷன். அடுத்த இஃப் கண்டிஷன் என்னன்னா இஃப் திருப்பியும் இஃப். ஓகே, திருப்பி நம்ம இஃப் போட்டோம்னா எப்பவுமே ஓபன் த பிராக்கெட். இன்னொரு கண்டிஷன் பேசிக் சேலரி, அகைன் பேசிக் சேலரி. ஓகே, பேசிக் சேலரி greater than equal to ஓகே 5,000. அப்ப என்ன கண்டிஷன்? இப்ப முன்ன 8,500 அப்பன் போது 60% வந்துட்டு ஆஃப் த பேசிக் சேலரி வந்துட்டு ஹவுசிங் ரெண்ட். ஆனா இப்ப 5,000 போது
அது எப்படி மாறுது? ஓகே, திருப்பியும் பேசிக் salary தான். பேசிக் salary டைம்ஸ் ஓகே டைம்ஸ் 45%. இப்ப குறையும். ஓகேவா? 45%. ஓகேவா? இப்ப அதாவது பேசிக் salary வந்துட்டு 5,000 ஈக்குவலோ இல்ல 5,000 மேலேயோ இருந்துச்சுன்னா ஓகே, அப்பனா 8,500 5,000 ஐ மீன் 8,500 5,000 நடுவுல இருக்கிற சேலரிக்கு வந்துட்டு 45%. அதான் இந்த கால்குலேஷன். ஓகே, 8,500 இருந்து 5,000 இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 45%. அதான் 8,500 ஒரு இப்ப 8,501 வந்தா கூட உங்களுக்கு 45% தான் வரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 8,500 ஈக்குவல்னா 60% ஹவுசிங் ரெண்ட். ஓகே, அதுக்கு மேல ஈவன் $1 அதிகமானா கூட அந்த கால்குலேஷன் 45% எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து ஓகே, இது வந்துட்டு ஃபார் த 5,000. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் குறையும் இஃப் ஓகே, எல்லா கண்டிஷனுக்கும் நமக்கு நடுவுல டிவைட் பண்றது காமா. ஓகே, இஃப் போட்டோன்னே திருப்பியும் ஓபன் த பிராக்கெட். இப்ப மூணாவது பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். ஓபன் த பிராக்கெட், திருப்பியும் பேசிக் salary. ஓகேவா? பேசிக் salary greater than equal to greater than equal to இப்ப என்னன்னா நமக்கு கிளீனர் வரைக்கும் இருக்கு இல்லையா? சோ greater than equal to 100. சரிங்களா? 100. ஓகே, அப்ப என்ன கண்டிஷன்? திருப்பியும் பேசிக் salary. ஓகே, பேசிக் salary ஓகே டைம்ஸ் 30%. 30% தான் வரும். 30%. ஓகே, அப்போ க்ளோஸ் த பிராக்கெட். ஏன்னா முடிஞ்சிருச்சு கண்டிஷன். ஓகே, இப்ப எத்தனை பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம்? 3 பிராக்கெட் இல்லையா? இது ஒரு க்ளோஸ், செகண்ட் க்ளோஸ், தேர்ட் க்ளோஸ். எவ்ரி பிராக்கெட் சின்டெக்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாம இருந்தா ஓப்பன் ஆனதுன்னா சின்டெக்ஸ் எரர் வரும். ஓகே, சோ போட்டு பார்ப்போம். சோ இப்ப இவருக்கு வந்துட்டு ஹவுசிங் ரெண்ட் வந்துட்டு 10,500 வருது. ஓகேவா? ஓகே, சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா if the basic salary is 8,500 okay or more than that okay, அதை விட அதிகமா இருந்தாலும் சரி, அப்ப என்னது 60% of the basic salary வந்துட்டு ஹவுசிங் ரெண்டா போகுது. அதே மாதிரி பேசிக் salary வந்துட்டு 5,000 ஓகே, அப்படி இல்லைன்னா ஈக்குவல் ஆர் 5,000 மேல இருந்துச்சுன்னா 45%. ஓகே, அதே மாதிரி பேசிக் salary 100 ஓகே 100 இருந்துச்சுன்னா 30%. ஓகே, சோ அந்த ஃபார்முலா ஒரேடியா நம்ம இங்க போட்டோம்னா நமக்கு டிராகன் புல் பண்ணும்போது அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, இது 5,000 சரி, இந்த salary 45% போடுவோம். 100 30% போடுவோம். 8,500 இல்ல அதுக்கு மேலேயா 60% போடுவோம். தானா கால்குலேட் பண்ணி போடும். பிகாஸ் நமக்கு 3 வந்துட்டு ஓபன் பிராக்கெட் இருக்கிறதுனால நம்ம க்ளோஸ் பண்ணும்போதும் கரெக்டா ஒவ்வொன்றுக்கும் க்ளோஸ் பண்ணணும். சோ 3 பிராக்கெட்ஸ் க்ளோஸ் ஆகும். ஓகே, அண்ட் எவ்ரி கண்டிஷன் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கிரைட்டீரியாக்கும் வந்துட்டு நம்ம என்னன்னா ஒரு காமா போடும். காமா ஓகே, அதை இண்டிகேட் பண்றது. ஓகே, சரி, நான் இப்ப டிராகன் புல் பண்றேன். இருங்க, இங்க வந்துட்டு ஃபால்ஸ் வருது. $6,600. ஓகே, சொல்லுங்க. ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம் மேடம். 45% ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, வருங்க. ஓகே, இல்ல அது இல்லன்னு நினைக்கிறேன். 45% B6. இருங்க, 1 2 அந்த கடைசி ஃபார்முலால அந்த கிரேட்டர் தான்ங்கிறது கொடுத்துருக்கீங்க. அது போடல. ஆமா கரெக்ட், சாரிங்க. டைப் பண்ண நினைச்சேன், டைப் பண்ணல. அத பதில ஈக்குவல் டு போட்டனா. ஓகே, B6 இங்க ஆப்ஷன் தப்பா வருது. ஓகே, 100. Okay, if B6 greater than equal to 100. Okay. Okay. இந்த 45% க்ளோஸ் பண்ணணும் மேம்.
இருங்க ஒரு நிமிஷம். 45%. இது இங்க Okay. க்ளோஸ் ஆகாதுங்க. இங்க ஓகே ஓகே இதான் க்ளோஸ் ஆகும். ஓகே ஒவ்வொன்னு இங்க ஓபன் ஆகும், எண்ட்ல தான் க்ளோஸ் ஆகும். ஓகே சரி, திருப்பியும் இது பண்றேன். Greater than equal to 100. Okay. ஓகே. அதான் என்னன்னா நான் இந்த கிரேட்டர் than equal to மிஸ் பண்ணிட்டேன். நீங்க சொன்னது க்ளோஸ் ஆகலன்றது வந்துட்டு கரெக்ட் தான். ஆனா இங்க க்ளோஸ் பண்ணணுங்க. எவ்ரிவேர் வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணுவோம். அந்த எண்ட்ல தான் நம்ம எல்லா பிராக்கெட்ஸையும் க்ளோஸ் பண்ணுவோம். இங்க வந்துட்டு 3 1 2 3 இருக்குது ஓபன் பண்ணது. அந்த மூணுத்துக்குமே க்ளோசிங் வந்துட்டு இங்க எண்ட்ல வரும். ஓகேவா? ஓகே, நான் பண்ண மிஸ்டேக் வந்துட்டு இங்க B5 வந்துட்டு நான் இங்க கிரேட்டர் than equal to யாரோ பிரதர் சொன்னார் கரெக்டா. சோ அந்த சின்டாக்ஸ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால வந்துச்சு எரர். இல்லைன்னா கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாது, நம்ம தான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம் சின்டாக்ஸ்ல. ஓகே, கன்வேயன்ஸ். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ வந்துட்டு என்னன்னா நமக்கு ஓகே இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேலரி கேடருக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஹவுசிங் ரெண்ட் பெர்சன்டேஜ் மாறிட்டே வருது. இது வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியுடைய ரூல் பிரகாரம் தான். சோ இது மாறியும் இருக்கலாம், வேற மாதிரியும் இருக்கலாம். 60% பதில் 50% இருக்கலாம், 40% இருக்கலாம். பட் ஆனா சின்டாக்ஸ் இதுதான். சின்டாக்ஸ் வந்துட்டு இதேதான். பட் ஆனா வந்துட்டு நமக்கு அந்த வேல்யூஸ் மாத்திரம் மாறி மாறி இருக்கலாம். ஓகே ஓகே, அடுத்து வந்துட்டு கன்வேயன்ஸ். கன்வேயன்ஸ் பார்ப்போம். இதே மாதிரிதான் கன்வேயன்ஸும் நமக்கு கால்குலேஷன் தான். அது கன்வேயன்ஸ் எப்படி போகுதுன்னா, கன்வேயன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி நமக்கு பெர்சன்டேஜோட தான் வரும். சோ பேசிக் சேலரியுடைய 40% வந்துட்டு கன்வேயன்ஸ். இது வந்துட்டு இந்த கம்பெனி சிலது வந்துட்டு 20% மெடிக்கல் மாதிரியே தான் வரும். ஓகே, மெடிக்கல் மாதிரியே வரும். பேசிக் சேலரியுடைய 40% வந்துட்டு கன்வேயன்ஸ். ஓகே, சோ இப்போ வந்துட்டு இதுக்கு ஃபார்முலா அதே மாதிரிதான் எப்பவும் போல ஈக்குவல் டு ஓகே பேசிக் சேலரி ஓகேவா, அப்புறம் டைம்ஸ் ஓகே 40%. 40%. ஓகே, சோ இது வந்துட்டு கன்வேயன்ஸ், அதாவது டிராவல் அலவன்ஸ் மாதிரி. ஓகே, கன்வேயன்ஸ். சோ இதே தான் டிராகன் புல், எப்பவும் போல டிராகன் புல். ஓகே, சோ இதுதான் கன்வேயன்ஸ். ஓகே, சோ எப்படி மெடிக்கல் பண்ணுமோ, மெடிக்கல் வந்துட்டு 15%, கன்வேயன்ஸ் டிராவல் அலவன்ஸ் வந்துட்டு 40%. ஓகே, இப்ப டோட்டல் அது பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த வேர்டை பார்த்தாலே தெரியுது. சேலரி டோட்டல், ஒசாப் டோட்டல் எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, அப்ப மொத்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்றது, அதாவது பேசிக், மெடிக்கல், ஹவுசிங், கன்வேயன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வருது? ஓகே ஓகே, அதே போல இது சிம்பிள் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு ஓகே basic plus medical plus housing rent plus conveyance. Okay, இதுதான் வந்துட்டு சப் டோட்டல் ஆன் த ஹோல் salary amount. Okay, இது ஆக்சுவல் அமௌண்ட். சோ அதே மாதிரி டிராகல். யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ ஒவ்வொரு நம்ம வந்து 1 by 1, அதாவது பேசிக் பார்க்குறோம், மெடிக்கல் பார்க்குறோம், ஹவுசிங் ரெண்ட் பார்க்குறோம், டிராவல் அலவன்ஸ் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம கமா கொடுக்கவே தேவையில்லையா? கமா கொடுக்கறதுனா இங்கேயா இந்த ஃபார்முலால கேக்குறீங்களா? ஆமா ஆமா, டோட்டலா ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணும்போது முடிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கமா கொடுக்கணும். கரெக்ட். இதுக்கு எதுவுமே கமா நமக்கு தேவையில்லையா? ஆமா, இப்ப பாருங்க, இதுல வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான், டைம்ஸ் டேபிள். ஓகே, டைம்ஸ் டேபிள் எல்லாமே டைம்ஸ் டேபிள். சோ காமா தேவையில்ல. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல நமக்கு நிறைய கண்டிஷன் வருது, பெர்சன்டேஜ் வருது, அப்புறம் கிரேட்டர் than ஈக்குவல் டு, அந்த டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா மாதிரி வருது. அதனால நம்ம காமா நம்ம வந்து இப்ப வந்து லேண்ட் பண்றது வந்து கண்டிஷன் அடிஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த
சொல்றது அந்த சாஃப்ட்வேர் அண்டர்ல கண்டிஷன் அண்டர்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா கண்டிஷன் அண்டர்ல போனோம்னா நமக்கு கமா தேவையில்லை. இப்ப வந்துட்டு அதான் சொல்றேன், இது ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் பாருங்க. மல்டிபிளிகேஷன் 40% மல்டிபிளிகேஷன் அவ்வளவுதான், காமா தேவையில்ல. இதுக்கும் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது, மல்டிபிளிகேஷன் பெர்சன்டேஜ், காமா தேவையில்ல. ஓகேவா? பட் ஆனா இங்க வந்துட்டு நம்ம ஹவுசிங் போது நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வருது. சோ ஒவ்வொரு கண்டிஷனும் நம்ம வித்தியாசப்படுத்துறதுக்காக, டிவைட் பண்றதுக்காக, பிரிச்சு பாக்குறதுக்காக காமா 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 போட்டு பண்றோம். அதான் இந்த சின்டாக்ஸ். ஐ திங்க் புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் கால்குலேஷன், ஜஸ்ட் பெர்சன்டேஜ் டைம்ஸ் தான். ஓகே, சோ அதனால டைரக்டா போட்டுரும். இங்கேக்கு காமா தேவையில்லை. காமா நம்ம போடுறது என்னன்னா தொடர்ந்து ஒரு வித்தியாசமா வருது, அங்கதான் நம்ம காமா போடுறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் காமா வருது. மத்தபடி நார்மல் அடிஷன், இப்ப வந்துட்டு நான் சும்மாவே ஒரு ஆட் போடுறேன் பாருங்களேன். ஈக்குவல் டு நான் சும்மா ஓகே ஒரு கால்குலேஷன் 70 பிளஸ் 50. ஓகே, இதுல ஒரு கண்டிஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால நான் ஜஸ்ட் போட்டேன்னா அது பாட்டி கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஆனா வந்துட்டு நம்ம மாத்தி மாத்தி கொடுக்கும் போதும் அப்போ வந்துட்டு நம்ம காமர்ஸ் போடணும். எஸ்பெஷலி வந்துட்டு இந்த சின்டாக்ஸ் இஃப் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம காமர்ஸ் போடணும். ஓகேவா? புரிஞ்சுதா பிரதர்? ஓகே, சரி சரி. ஓகே, திருப்பியும் ஒருவேளை புரியலன்னா நான் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. இப்ப அடுத்து வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட். ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஓகே, இது வந்துட்டு டோட்டல் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதனால தான் இங்க காமாவே இல்லை. அடிஷன் எல்லாமே ஆடு. ஓகே, காமா தேவையில்ல. அத கிரைட்டீரியாஸ் ஒன்றும் பெருசா இல்லைங்க. இங்க வந்துட்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகே, ப்ராவிடன்ட் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அதுவும் கம்பெனி பொறுத்து கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனியும் வித்தியாசமா வரும். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா 10% ஆஃப் த டோட்டல் இதுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் இந்த கம்பெனி இது. ஓகே, சிலர் 20%, சிலர் அவங்களே கூட இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஈக்குவல் டு 10%. ஓகே, அப்புறம் டைம்ஸ் டோட்டல் சேலரி. ஓகேவா? 10% ஆஃப் த டோட்டல் சேலரி, இதுதான் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போகுது. ஓகே, 10%. ஓகே, ஸோ ஈக்குவல் டுன்றது எல்லா சின்டாக்ஸ்க்கும் வரும் எக்ஸல்ல. equal to 10% times the total salary. அதாவது எல்லாம் சேர்த்த salary. ஓகே, ஓகே. சோ இப்போ வந்துட்டு இதை அப்படியே டிராக் அண்ட் புல் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் சடனு குறைஞ்சிச்சு தானா, ஏதோ பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகே, ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நெட் பே. ஓகே, நெட் பேல என்ன வருதுன்னா நெட் பே பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம கைக்கு வர சேலரி எப்பவுமே அது ப்ராவிடன்ட் ஃபண்ட் மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? டோட்டல் சேலரியில ப்ராவிடன்ட் ஃபண்ட் மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே தான் ஃபார்முலா. ஓகே, ஈக்குவல் டு டோட்டல் சேலரி மைனஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஓகேவா? ஸோ அதே டிராகன் வந்து கிராசிங் பெயிண்ட் ஒன்னு வருமே மேடம், அது எப்படி? எதுங்க? கிராசிங் பெயிண்ட் வருமே. கிராஃப் அண்ட் பெயிண்ட் புரியலையே. அதாவது வந்து கிராசிங் பெயிண்ட், அதாவது நம்ம கிராஸ் சேலரியா? இதுதான் கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரி, ஃபுல் சேலரி எல்லாமே இதாங்க. இது எஸ் போட்டு டோட்டலும் போட்டுருக்குமே, அதுக்கு பேரு எஸ். இது கிராஸ் சேலரி கூட போட்டுக்கலாம். கிராஸ் சேலரினா எல்லாத்தையும் சேர்த்து. சோ கிராஸ் சேலரி சொல்லலாம், சப் டோட்டல் சொல்லலாம். அப்புறம் இந்த சேலரி ஆக்சுவல் அமௌண்ட், இது ஆக்சுவல் சேலரி. ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிச்சதுனால நமக்கு வந்துட்டு குறைச்சி கைக்கு வருது. ஆமா, ஓகே, இதுதான் கிராஸ் சேலரி.
ஸோ எஸ் மீனிங்க்கு என்ன சொன்னீங்க? கொஞ்சம் நான் மறந்துட்டேன், சாரி. சப் டோட்டல் ஆர் salary total. ஸோ ஓகே, ஸோ வந்து ஷார்ட் டோட்டல்னு வந்து நம்ம வந்து கிராஸ் Gross salary நீங்க நம்ம போட்டுக்கலாம். gross salary ன்னு போட்டுக்கலாம், எப்படியும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு உங்க கம்பெனில எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதான் டோட்டல். ஆக்சுவலா உங்களுக்கு ஃபுல் சம்பளம்னா இதான் இருக்கும். ஆக்சுவல் சம்பளம் இதான். ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல பிடிச்சதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த நெட் பே கைக்கு வர பே வந்துட்டு இவ்வளவு. அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்துட்டு மாறி மாறி இருக்கும். இதுல 10% போட்டிருக்கு, சிலர்ல வந்துட்டு வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஸோ வந்துட்டு மாறி மாறி வருது. ஆக்சுவலா நெட் பே தானே வந்து நமக்கு வந்து கிராஸ் சேலரின்ட்டு வரும். இல்ல என்னோட பே ஸ்லிப்ல பார்த்தேன், அதுக்காக நான் கேட்கிறேன். நான் அப்படியா? சரி, நீங்க அதை அனுப்பி விடுங்களேன், நான் அதை பார்த்துட்டு நான் அதே மாதிரி போட்டு தரேன். ஓகே மேடம். இல்ல வேற ஏதாவது ஸ்லிப் இருந்தாலும் சரி. ஓகேவா? நீங்க அதை அனுப்பினீங்கன்னா நான் அதே மாதிரி உங்களுக்கு அதை ஹெட்டிங்ஸ மாத்திக்கும். அதே மாதிரியே நான் இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. மேபி அடிஷ்னலா வேற என்ன இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஒன்றும் இல்ல. பட் ஆனா இந்த இதான் ஹெட்டிங்ஸ். ஆனா நேம்ஸ் மேபி கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம். பி ஃபண்ட்னு போட்டிருக்கேன், ப்ராவிடன்ட் ஃபண்ட் போட்டிருப்பாங்க, சிலர் பிஎஃப்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க அந்த ஸ்லிப் உங்களுதோ யாரதோ ஏதாவது ஒண்ணு அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு நான் பண்றேன். ஓகேவா? ஓகே, போல்ட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம ஹெட்டிங் போடலாம். அப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிடலாம். தென் போல்ட். இப்போ நம்ம யூஸ்வலா பண்ணுவோம் இல்லையா, merge center, அண்டர்லைன். ஓகே, இது எல்லாத்தையுமே போல்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெசிக்னேஷன், பேசிக் சேலரி, அதை நம்ம போடுற அமௌண்ட். மெடிக்கல் வந்துட்டு அக்கார்டிங் டு ஈச் கம்பெனி இதுல வந்துட்டு 15%, அதனால பேசிக்ல இருந்து 15%. ஹவுசிங் ரெண்ட் வந்துட்டு நிறைய இஃப் கண்டிஷன் இருக்கு. ஸோ 8,500க்கு என்ன ஹவுசிங் ரெண்ட், அப்புறம் வந்துட்டு 5,000 இருக்கிறவங்களுக்கு என்ன, 100 இருக்கிறவங்களுக்கு என்ன. அடுத்து வந்து கன்வேயன்ஸ் வந்துட்டு 40% ஆஃப் த பேசிக் சேலரி வந்துட்டு கன்வேயன்ஸ். அப்புறம் டோட்டல், அதாவது எல்லாம் சேர்த்து பேசிக், மெடிக்கல், ஹவுசிங் ரெண்ட், கன்வேயன்ஸ் எல்லாம் சேர்த்தது இது. ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்துட்டு இதுல இருந்து நமக்கு 10%. ஓகே, ப்ராவிடன்ட் ஃபண்ட். அப்புறம் வந்துட்டு நெட் பே. ஏன் ஜென்ரல்ல இருக்கு நம்பர்? ஓகே, நம்பர் போட்டேன் நானு. ஏன்னா வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா காமிக்குது இல்லையா? ஓகே, இதுவும் எவ்ரி டைம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா காமிச்சதுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஜென்ரல்ல இருக்கு. ஸோ நம்பர் போட்டா அதுக்கு கரெக்டா நம்பருடைய கால்குலேஷன் மாதிரி வந்துடும். ஓகே, ப்ராவிடன்ட் ஃபண்ட். அடுத்து வந்துட்டு நெட் பே, கைக்கு வர காசு. ஓகே, நெட் பே அது வந்துட்டு டோட்டல் சேலரியில இருந்து மைனஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நெட் பே. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அபவுட் த சேலரி. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு லெசன் இருக்குது. ஓகே, இன்னொரு லெசன் வந்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷன். ஓகே, VLOOKUP ஃபங்க்ஷன் இது வந்துட்டு என்னன்னா, இப்ப நிறைய நமக்கு டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய நேம்ஸ், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு செல்ஃப் ஃபார்மட் பண்ணிக்கிறேன். காலம் எடுத்த ஓகே, ஒரு
15 பண்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ நேம். ஓகே, இதுல வந்துட்டு நேம் இருக்கு. அடுத்து வந்துட்டு இமெயில் அட்ரஸ். ஓகே, இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர். ஓகே, ஃபோன் நம்பர். அடுத்து வந்துட்டு யூஸ்வலா ஓகே salary details. சும்மா ஒரு அசம்ஷனோட போடுறான். ஓகே, salary details. ஓகே, அதே மாதிரி ஃபாண்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, சென்டர். ஓகே, இப்போ சில நேம்ஸ் போடுறேன், ஜஸ்ட் அசம்ஷன் நேம் தான். ராம் நாயர். ஓகே, மணி செல்வம். ஓகே, சுந்தர் சிங். ஓகே, அடுத்து ராஜ் நாயுடு. ஓகே, நிர்மல் பால். ஓகே, இது ஒரு சும்மா ஒரு அசம்ஷன் நேம். அவங்களுடைய இமெயில் ஐடி, ஏதாவது சும்மா அதுவும் அசியூம் பண்ணி போட்டுக்கலாம். @gmail.com. அடுத்து வந்துட்டு மணி செல்வம் @outlook.com. Okay, Sundar Singh. @com. Okay, அடுத்து ராஜ் நாயுடு. @hotmail.com. ஓகே, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இமெயில் அட்ரஸ். இப்போ இது எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம வந்துட்டு இப்போ நிறைய, இப்போ இது கொஞ்சமா நான் வச்சிருக்கேன், பட் சில சமயம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஹெச்ஆர் மாதிரி டிபார்ட்மெண்ட் கேட்கவே வேணாம், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ஈஸியா வந்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ எவ்வளவுதான் நம்பர்ஸ் நேம்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலுமே, எவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே, இது கரெக்டா வந்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷன் மூலமா நமக்கு கரெக்டா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். சும்மா ஒரு அசம்ஷன் நம்பர்ஸ் போடுறேன், ஃபோன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு பர்சன் நேம், அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்க ஃபோன் நம்பர், அப்புறம் அவங்க சேலரி. ஓகே, இதான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் மூலமா நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சமா இருக்கு, பட் சம்டைம்ஸ் சொன்ன மாதிரி 100 people கூட இருக்கலாம். பட் இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எங்க இருக்கோ
அவங்கள வந்து டக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம காமிக்கும். இப்ப சுந்தர் சிங்கோட இமெயில் ஐடி வேணும்னா டக்குன்னு அது காமிக்கும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். நேம், இமெயில், phone number, salary. Okay. So இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு மெயினா என்னன்னா ஒரு நேம் டைப் பண்ண உடனே அவங்களுடைய இமெயில் எனக்கு டக்குன்னு வேணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஓகே நான் இப்போ வந்துட்டு ஸோ எனக்கு இமெயில் ஸோ இங்க நேம் டைப் பண்றேன் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன இருக்கு நேம் ராம் நாயர். ஓகே நாயர். ஓகே ஸோ இப்போ இந்த VLOOKUP மூலமா நான் வந்துட்டு டக்குன்னு அந்த இமெயில் ஐடியை எடுக்கிறதுக்கு ஸோ அதுக்கு வந்துட்டு என்னன்னா ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு லுக்அப்னால வெர்டிக்கல் லுக்அப் வெர்டிக்கலா நம்ம மேல பாக்குறது லுக்அப் இமீடியட்டா அதுவே வந்துருச்சு. ஓகே அந்த ஓபன் அப்புறம் லுக்அப் வேல்யூ. ஸோ லுக்அப் வேல்யூ நமக்கு எந்த வேல்யூ நமக்கு தேவை. ஸோ இந்த வேல்யூ நமக்கு தேவை. ஓகே லுக்அப் வேல்யூ. இப்போ இங்க கண்டிஷன் வரதுனால காமா. ஓகே நம்ம சின்டாக்ஸ் தானா காமிக்கும் கீழே லுக்அப் வேல்யூ. அப்ப நமக்கு ரேஞ்ச் இல்லையா இந்த ஹோல் ரேஞ்ச் நமக்கு வேணும். ஓகே ரேஞ்ச் எனக்கு இந்த ரேஞ்ச் வேணும் இல்லையா. ஓகே the range. ஓகே again comma. ஸோ எனக்கு வேல்யூ வந்துட்டு B11ல இருக்கிறது என்ன நான் டைப் பண்ணணும் அவங்களுடைய இமெயில் ஐடி எனக்கு வேணும். ஓகே அது எங்க இருக்குன்னா செகண்ட் காலம்ல இருக்கு இல்லையா. செகண்ட் காலம்ல இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் காலம் இது ஃபர்ஸ்ட் காலம் இது செகண்ட் காலம். ஸோ நம்பர் 2. ஓகே நம்பர் 2 காமா இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே VLOOKUP then condition வந்துட்டு B11 criteria அந்த B11 உடைய இதுதான் வேணும் இன்ஃபர்மேஷன். ரேஞ்ச் வந்துட்டு இங்க இருக்கிற ரேஞ்ச் காமா எனக்கு செகண்ட் காலம் பிகாஸ் இமெயில் எனக்கு வேணும் செகண்ட் காலம்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட். ஓகே ஸோ நமக்கு இமீடியட்டா வந்துருச்சு. நான் இப்போ இங்க நேம் மாத்துறேன்னா சுந்தர் சிங் போடுறேன். ஓகே அப்ப பாருங்க இமெயில் என்ன ஆகுதுன்னு. ஸோ சுந்தர் சிங்கோடைய இமெயில் தானா வந்துருச்சு. ஸோ இதுதான் VLOOKUP உடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ எவ்வளவு வெர்டிக்கல் இப்போ நீங்க 1000 இருந்தாலும் சரி அது கரெக்டா காமிச்சிடும். ஓகே இது வந்துட்டு நமக்கு சேலரி இமெயில் இது மாத்திரம் இல்ல வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த பர்சனுக்குள்ள இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த ப்ராடக்ட். இப்போ க்ரோசரி எடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு ஆயில்னு வச்சுக்கோங்களேன் அது அமௌண்ட் எவ்வளவு அந்த பிரைஸ் வேணும்னாலும் இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். VLOOKUP வெர்டிக்கல் லுக்அப் இந்த மாதிரி வெர்டிக்கல் லுக்அப். ஓகே ஸோ அடுத்து வந்துட்டு ஃபோன் நம்பர் அதே மாதிரி V ஈக்குவல் டு VLOOKUP. ஓகே ஓகே உடனே வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு பிராக்கெட். எனக்கு எந்த லுக்அப் வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு இது வேணும் எனக்கு இந்த கண்டிஷன் வேணும். So comma again range. Okay, range. Okay. Okay. The range. Okay, comma. Okay. இப்போ எனக்கு ஃபோன் நம்பர் வந்துட்டு 1 2 3rd காலம்ல இருக்கு. ஓகே 3rd காலம் 1 2 3rd காலம். ஸோ காமா 3
ஓகே, காமா அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, உடனே வந்துட்டு எனக்கு சுந்தர் சிங்குடைய நம்பர் வந்துருச்சு. சுந்தர் சிங்குடைய நம்பர் பண்ண 786 போட்டிருக்கேன், 8937 அந்த நம்பர் வந்துருச்சு. ஓகே, சோ அதே மாதிரி இப்ப salary. ஓகே, salary equal to VLOOKUP. Okay, and then same எனக்கு வந்துட்டு இதுதான் எனக்கு criteria, comma, then range. Okay, then comma. So 1, 2, 3, fourth column. Okay, so salary fourth column இருக்கு, இல்லைன்னா false. Okay, okay, அப்போ பாத்தீங்கன்னா சுந்தர் சிங் அவருடைய salary 5000. ஓகேவா, இப்ப நான் இப்ப என்ன நேம் சேஞ்ச் பண்ணாலும் அவங்களது அப்படியே காமிக்கும். இப்ப வந்துட்டு நிர்மல் பால். ஓகே, இப்ப நிர்மல் பால் போட்டிருக்கேன்னா சோ இப்ப இமெயில் பாருங்க என்ன மாறுது. ஓகே, இமெயில், போன் நம்பர், அவருடைய salary. ஓகேவா, எல்லாமே மாறிடுச்சு. சோ நான் இன்னொரு மணி செல்வம் போடுறேன். ஓகே, உடனே மாறிடுச்சு. ஆக்சுவலா நான் இன்னும் பர்ஃபெக்டா அதே மாதிரி கேபிட்டல் எல்லாம் போடல, பட் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு மணிசெல்மாவுடைய இமெயில் ஐடி, அப்புறம் அவங்களுடைய போன் நம்பர், அவருடைய salary. ஓகே, இதுதான் VLOOKUP ஃபங்க்ஷன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பெரிய டாக்குமெண்ட் நமக்கு சடன் ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எவ்வளவு பெரிய டாக்குமெண்டா இருந்தாலும் வெர்டிக்கல் லுக்அப் இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம அவங்களுடைய டீடைல்ஸ் ஃபுல்லா எடுத்துடலாம். ஓகேவா, புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இனிய லெசன் இதுதான். ஒன்னு salary calculation பார்த்தோம், இன்னொன்னு வந்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த VLOOKUPம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, நான் சோ இன்னைக்கு பார்த்தது வந்துட்டு நம்ம சேலரியில டெசிக்னேஷன்ஸ் பார்த்தோம். என்னென்ன டெசிக்னேஷன், அவங்களுடைய பேசிக் சேலரி நம்ம டைப் பண்றோம் அமௌண்ட். தென் மெடிக்கல் வந்துட்டு பேசிக்ல 15% இந்த கம்பெனியுடைய படி, அந்த ரூல்ஸ் படி. அப்புறம் ஹவுஸ் ரெண்ட், இதுதான் வந்துட்டு நமக்கு லாங் கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பேசிக் சேலரிக்கு தகுந்த மாதிரி ஹவுசிங் ரெண்டுடைய பெர்சன்டேஜ், பேசிக்ல இருந்து பெர்சன்டேஜ் மாறுது. இது வந்து பேசிக்ல இருந்து 60%, இது வந்துட்டு 45%, இது 30%. அதே மாதிரி கன்வேயன்ஸ் வந்துட்டு இது டைரக்ட் தான், பேசிக்ல இருந்து 40% இந்த கம்பெனில கன்வேயன்ஸ கொடுக்குறாங்க. அப்புறம் சப் டோட்டல், அதாவது பேசிக் பிளஸ் மெடிக்கல் பிளஸ் ஹவுஸ் பிளஸ் கன்வேயன்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்துட்டு த ஹோல் இதுதான் ஆக்சுவலா உங்களுடைய சேலரியா இருக்கும். ஆனா ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கப்படுது, அதனால ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து 10% ஆஃப் த டோட்டல் சேலரி. ஓகே, அப்ப நெட் பே என்னவா இருக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்ட் மைனஸ் பண்ணிட்டு நமக்கு நெட் பே வரும். டோட்டல் வந்துட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் மைனஸ் பண்ணிட்டு. ஓகே, இது பார்த்தோம் இன்னைக்கு. அடுத்து வந்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம பார்த்தது நேம் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணிக்கிறோம், இமெயில் என்டர் பண்ணிக்கிறோம், போன் நம்பர், இது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் VLOOKUP ஃபங்க்ஷன் பிரகாரம் வெர்டிக்கல் லுக்அப் ஈஸியா நம்ம வந்துட்டு அந்த கிரைட்டீரியா வச்சுட்டு அந்த அவங்களுடைய டீடைல்ஸ் ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய டாக்குமெண்டா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லாம எடுத்துடலாம். ஓகேவா?